முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு வந்த 100 வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதித்த போக்குவரத்து காவல்துறை வாகனங்களையும் பறிமுதல் செய்தது. முதலமைச்சரின் நிகழ்ச்சியை காண வந்த 100 வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். மதுரையில் முதலமைச்சரின் காணொலி நிகழ்ச்சியானது மாமதுரை போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக இன்று காலை ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து பங்கேற்க வந்திருந்தனர். இந்த நிலையில் வருகை தந்த 100க்கும் மேற்பட்ட அந்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்து வாகனங்களை எடுத்துச் சென்ற போக்குவரத்து காவல்துறையினுடைய செயலை பொதுமக்கள் தற்போது அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மதுரை தமுக்கம் மைதானத்தில் மதுரை மாநகராட்சி மற்றும் தனியார் அமைப்பு சார்பில் மாமதுரை போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியானது தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, அதேபோல தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், அதேபோல சட்டமன்ற உறுப்பினர்கள், மதுரை மேயர், காவல் ஆணையர், மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தமுக்கம் உள் மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்த மதுரை மாநகர பொதுமக்கள், அதேபோல மதுரை சுற்றுவட்டாரத்திலிருந்து வருகை கூடி தந்திய ஏராளமான பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வருகை தந்தனர். இந்த நிலையில் தமுக்க மைதான வளாகத்திற்குள் வாகனங்களை நிறுத்தி வைத்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த வாகனங்களை போட்டோ எடுத்து அபராதம் விதித்து வாகனங்களை எடுத்துச் சென்ற போக்குவரத்து காவல்துறையின் செயலுக்கு பொதுமக்கள் வெறும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தமுக்க மைதான பகுதியில் நோ பார்க்கிங் என்ற பகுதியே இல்லாத சூழலில் திடீரென போக்குவரத்து காவல்துறையினரின் இந்த அபராதம் விதித்துள்ள இந்த செயலானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அரசு மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு வருகை தந்த ஏராளமான பொதுமக்கள் தற்போது இந்த வாகனங்களுக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி அருண்.